மக்களே இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு சாட்டர்டே எபிசோடுக்கு வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மிட் வீக் எவிக்ஷன் ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைவ் அப்டேட் கிடைச்சிருக்கு. ரம்யா ஜோ ஓட்டிங்ல ரொம்பவே மிக குறைவான இடத்துல ரம்யா ஜோ இருக்கிறதுனால இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல ரம்யா ஜோ எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு லைவ் அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஒரு லெட்டர் போஸ்ட் வருது. அந்த போஸ்ட்டை போயிட்டு எடுத்து படிக்கும்போது அதுல ஒரு நபர் பேர் இருக்கும். அந்த நபர் தான் இந்த வாரத்துக்கான மிட் வீக் எவிக்ஷன். அந்த லெட்டர்ல வர்ற பேர் இருக்கிற நபர் தன்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ் பண்றாரு. அந்த லெட்டர் லிவிங் ஏரியால வைக்கப்படுது. ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்டும் ரொம்பவே பயந்து நடுங்கிட்டு இருக்கும்போது அந்த லெட்டர்ல ரம்யா ஜோ அப்படிங்கிற பேர் இருக்கு. போன வாரம் சேதனா கிட்ட ரம்யா ஜோ நான் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கவே முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தை இது மேற்கொண்டிருக்கலாம். இல்லைன்னா ஓட்டிங்ல கடைசி இடத்துல ரம்யா ஜோ இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடந்த போட்டிகள்ல ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரா ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் சேர்ந்து ரம்யா ஜோவை தான் தேர்ந்தெடுத்து ரம்யா ஜோ சிறைக்கு போறதை பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல மிட் வீக் எவிக்ஷன் இருந்தா அதுல ரம்யா ஜோவா வியானாவா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுங்க. பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.